ஆனா கட்சி தலைவருக்கு மட்டும் கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் தப்பு, நிர்வாகி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தைரியம் கிடையாது. இவனை இந்த மாதிரி ஒரு ஆளை கைது பண்ணணும் அப்படின்ற தைரியம் இல்லாம இருக்கிறாங்க. அப்படின்னா இதை யார் மேல குற்றம் நம்ம சொல்ல முடியும்? அரசாங்கமும் தைரியமா இருந்து மக்களுக்கான அரசாங்கம் தானே, மக்களுக்கான அரசாங்கம், மக்கள் யார் தப்புன்னு என்ன, இவர் அவரை கைது பண்ணி இவர் பெருசா வந்துருவாரு, அப்படி அவர் ஜெயில இருந்தாருன்னா அவர் பெரிய பாப்புலர் ஆயிடுவாருன்னு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அரசாங்கம். அதனாலதான் கைது பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்றதான் என்னோட கருத்து இந்த இடத்துல. சோ இப்போ மக்கள் இதுல விழிப்புணர்வோட இருக்கணும். ஓகே, நம்ம அரசாங்கத்தை நம்பலாம், நீங்க எந்த கட்சி தலைவர் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்பலாம், ஓகே. ஆனால் உங்க உயிரை நீங்க தான் பாதுகாத்துக்க முடியும். நீங்க அதுக்காக அரசாங்கமோ உங்க கட்சி தலைவரோ உங்க கட்சியை சார்ந்தவங்களோ யாரும் உங்களை காப்பாற்ற போறதில்ல. அவங்க ஓடினாங்கன்னா நீங்க கீழே கிடந்தீங்கன்னா மிதிச்சுட்டு தான் போவாங்க. இதெல்லாம் ஸ்டாம்பேட்னு சொல்லுவோம். ஏறி மிதிச்சுட்டு தான் போவாங்க அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு. அதனால மக்கள் நீங்க உங்களை தான் காப்பாத்திக்கணும். நல்ல தலைவர்களா பார்த்து தேர்ந்தெடுங்க. நல்ல தலைவர்னா இந்த பெரிய தலைவர் கிடையாது, உங்க பகுதியில் இருக்கிற எம்எல்ஏ நல்ல ஆளா, அவர் எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. தெரியாம போட்டு செதஞ்சிடாதீங்க. மேலும் உங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்து இருக்கும். என்னோட கருத்தை ஏத்துக்கணும்னு நான் சொல்லல. உங்களுக்குள்ள கருத்தை நீங்க தாராளமா கமெண்ட்ல நாகரிகமான முறையில பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாகரிகமான முறையில உங்களுக்கு பதிலும் கிடைக்கும். அதனால உங்களுக்கு வேற எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமா கேட்கலாம். நன்றி, வணக்கம்.